சிபிஐ விசாரணை விஜய் அவர்கள் வெளியில் வரும்போது எப்படி வருவார், தேர்தல் டேட்லாம் வேறு அறிவிச்சிட்டாங்களே, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்திருக்கலாம். அந்த கேள்விகளுக்கு மத்தியில் திமுகவினுடைய பிளான் என்ன அப்படிங்கிறதும் இப்போ வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தாவேகா எல்லாத்துக்கும் தயாராகி இருக்காங்களா? என்டிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே தயார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி அதிமுக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ப முடிகிற மாதிரி இருக்கா? மன்சூர் அலிகான் அவர்கள் செய்த செயல் அப்படிங்கிறது கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டு அரசியலில். இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல் வீடியோவில் நான் சில காணொளிகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காணொளி. तुम लोग भी आ जाओ, बहुत कुछ सीखने को मिलेंगे. Sir, we are not able to understand. Can you speak in English? ஹிந்தி தெரியாம எங்க கேட்ட எப்படி உங்களுக்கு வேலை கிடைக்கும்? konnichiwa. お越しいただきありがとうございます。日本語はどうやってわかりますか? Sir, our Tamil Nadu government sent us to Japan for an educational tour. So we'll learn some Japanese. Tamil Nadu is good. அதை யாரெல்லாம் பகிர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே தெரியும்ல, திமுகவினுடைய எல்லா விசுவாசிகளும் பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த காணொளி அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரியான காணொளிகள் யார் யார் எந்தெந்த பார்ட்டிஸ் காணொளிகள் வருகிறதோ அது நம்முடைய தமிழ் அரசியல் சதுரங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பாக வரும். ஏன்னா எல்லாருடைய வியூகங்கள், அவங்க அந்த காணொளி வழியாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்கான ரிவ்யூலாம் பண்ணணும் பார்த்தீங்களா? அப்போனா மக்களுக்கு போய் சேர வேண்டியதெல்லாம் கரெக்டாக போய் சேரும். இல்லாட்டி மக்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிடக்கூடாது பாருங்க. ஸோ திமுக வெளியிறக்கி இருக்கக்கூடிய அந்த காணொலி எப்படின்னா, ஒரு அரசாங்க பள்ளிக்கு ஜப்பானுடைய ஒருத்தர் வந்து விசிட்டுக்கு வராரு. அவர் விசிட்டுக்கு வரும்போது ஜப்பான் மொழியில் பேசக்கூடிய அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகள் எப்படி இருக்குது, தமிழ்நாடு பிடிச்சிருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. அவர் ரொம்ப வியந்து அரசாங்க பள்ளி மாணவர்களை பார்த்து உங்களுக்கு எப்படி ஜாப்பனீஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எங்களுடைய தமிழ்நாடு அரசாங்கம், எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் எங்களை ஜப்பானுக்கு இந்த மாதிரி டூர் அனுப்புனாரு, அதனால் கொஞ்சம் ஜாப்பனீஸ் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னையா ஜாப்பனீஸுங்கிற அரசாங்க பள்ளி இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. அதற்கு ஒருத்தர் சொல்கிறார், தமிழ்நாட்டுக்காரரை சார்ந்தவர் சொல்கிறார், எங்கள் ஸ்டாலின் சார் எங்களுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உடனடியாக முதலமைச்சருடைய வீடியோ வருது. அதன் பிறகு துணை முதலமைச்சர், அதன் பிறகு அன்பில் மகேஷ் அவர்களுடைய இந்த 3 பேருடைய புகைப்படம் அப்படி விஷுவல்ஸாக வந்து போகுது. அடுத்ததாக ஸ்டாலின் தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்பெயினை முடிச்சிருக்காங்க. இந்த கேம்பெயினை வச்சு நம்ம செந்தில்வேல், அண்டா செந்தில்வேல்லாம் சொல்லுவோம்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி நச்சுன்னு 4 வீடியோ போதும், ஒவ்வொரு சின்ன ரொம்ப லிமிட்டடாக 4 வீடியோ மட்டும் இறக்குனா போதும், ஈஸியாக நம்ம ஓட்டுக்களை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி செந்தில்வேல் அவர்கள் திமுகவுக்கு நல்ல ஐடியா கொடுக்குறாரு. யாரெல்லாம் டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பில் மகேஷ் அவர்கள் திமுகவினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே டேக் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரியான வீடியோ போட்டு மக்களை ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை இந்த மாதிரியான வீடியோ போடுறதுனால மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் அண்டா செந்தில் அவர்கள் பார்த்துருப்பார் நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ இருக்கு. தமிழ்நாட்டை அழிக்க சுடலை வந்தாரோ, நாம் காரி துப்பும் ஆட்சி தந்தாரோ. இந்த குமாரி அப்படிங்கிற ஒரு பாட்டை சுடாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இன்னைக்கு வெளியிறக்கப்பட்டிருந்தது. அப்படி வெளியான அந்த பாடலை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, திமுகவினுடைய ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார் என்ன செய்யலை அப்படிங்கிறத அவங்களும் பாட்டு வடிவில் வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வைரலானதை விட 100 மடங்கு வைரல் அந்த வீடியோ. புரியுதா உங்களுக்கு? அப்போ செந்தில்வேல் மாதிரியான நபர்கள், அதாவது பத்திரிகையாளர், அந்த காலத்து பத்திரிகையாளர், இந்த காலத்து திமுகவினுடைய பேச்சாளர் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் அறியப்பட்டு வருகிறார். அவர் மாதிரியான நபர்கள் என்ன நினைக்கிறாங்க, நச்சுன்னு 4 வீடியோ நம்ம இறக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை விட ஸ்ட்ராங்கான ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. அது எந்த மாதிரியான டீம் அப்படின்னா, உங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு டீம். இதை திமுக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன், மே 4ஆம் தேதி எலெக்ஷனுக்கு ரிசல்ட். இன்னையிலிருந்து எலெக்ஷன் டேட்டெல்லாம் அறிவித்ததுனால நம்முடைய சட்டமன்றத்திலேருந்து எல்லா முதலமைச்சர்களுடைய புகைப்படங்களும் நீக்கப்படும். அப்படி ஸ்டாலின் அவர்களுடைய, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய எல்லாருடைய புகைப்படங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. அரசாங்கத்தில் பல கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் விதிக்கப்படும். இனி யாரையும் டெண்டர்லாம் எடுக்கக்கூடாது, முக்கியமான அரசு அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்யக்கூடாது, இப்படின்னு சொல்கிற பல விதிகள் இருக்குது. இந்த விதிகள் இன்றிலிருந்து அமல்படுத்தப்படும். ஸோ காசு, பிஸ்னஸ்க்காக நான் காசு கொண்டு போகிறேன்ப்பா, இல்லை இந்த மாதிரி நகை விற்றுருக்கேன், இடம் விற்றுருக்கேன், தயவு செஞ்சு காசை ரொம்ப லம்சமாக நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. தேர்தல் விதிமுறை அப்படிங்கிறது அமலாகி விட்டது. கண்டிப்பாக அது விவசாயின்னு பார்க்க மாட்டாங்க, பால்னு பார்க்க மாட்டாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது காய்கறி வாங்க போகிறேன், அதை எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் பிடிபட்டுருச்சா,
போடு, என்ன ரசீது தா, இந்த ரசீது என்ன இருக்குது, எந்த கணக்கு காணிச்சிட்டு பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு சீஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் பணம் கொண்டு போகிறவங்க வர்றவங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா தேவையில்லாத ஒரு டென்ஷன் உருவாகும். அந்த பணத்துக்கு நாம தான் கஸ்டோடியன் அப்படிங்கிற கணக்கு காண்பிக்க வேண்டும். அந்த பணம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத கணக்கு காண்பிக்க வேண்டும். ஒரு தலைவலி இருக்கா, அந்த தலைவலி வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, முடிஞ்ச வரையும் டிஜிட்டல் பரிவர்த்தனம் அப்படிங்கிறத செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லையா பணம் எவ்வளோ சேஃபாக எப்படி ஒரு நபர்கிட்ட போக வேண்டும், அதை அவர் அக்கௌண்ட்லேருந்தே கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பணம் கடத்துவது அப்படிங்கிறது, நான் சொல்கிறது நார்மல் கடத்துவது கிடையாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. அது இந்த நேரம் ரொம்ப சிக்கலாக இருக்கும் என்பதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, காணொலி அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு காணொலி ஒன்று உருவானது. அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஆட்டோவில் ஸ்டாலின் அவர்கள் வர மாதிரி ஜென்சி பசங்க கிரியேட் பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ இந்த இடத்துல ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், திமுக இன்னும் அயராது உழைக்க வேண்டும் அப்படின்னா, இந்த தடவை திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு ஐடி விங், சாதாரண ஐடி விங் கிடையாது. பொதுவாக திமுகவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஐடி விங் தான் இருந்துச்சு, அது நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் தான். எப்படினாலும் அவங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும். இதுவரையிலும் அதுதான் நடந்திருக்கு. அதிமுகவால் கூட முடியாது, முக்கி தான் அதிமுக என்ன செய்வாங்கன்னா ட்ரெண்ட் பண்ணுவாங்க. பட் நாம் தமிழர் கட்சி கொத்துக்கறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகை போட்டு அவங்க ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போது அதையும் தாண்டி இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாத்தையுமே ஈஸியாக டேக் பண்ணி விட்டுறாங்க, ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க கையில் எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாமே, ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க, சினிமா ஓரியன்டாக இருக்கக்கூடிய பசங்க, எல்லாருமே அந்த ஹீரோயிசம் அப்படிங்கிறத பார்த்து வந்த பசங்க. கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எடிட்டிங்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வீடியோ போடணும்னு ஆசை இருக்கும், இருக்கிற வீடியோ சும்மா தூக்கி போடுவாங்க. ஆனால் தாவேக்காக அப்படி கிடையாது, என்டையர் ஆப்போசிட் பசங்க தான் அங்கே இருக்கிறவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் எடிட்டிங்கா, எங்ககிட்ட அடோ ப்ரீமியர்லேருந்து எஃப்சிபி வர, இல்லாட்டி எடிட்ஸ்லேருந்து என்ன ஃப்ரீ டூல்ஸ் இருந்தாலும் சரி, கேப்கட் இருந்தாலும் சரி, எதனாலும் நாங்கள் எடிட் பண்ணிடுவோம், எங்ககிட்ட ஒரு கிளிப்பு மட்டும் கிடச்சா போதும், ஐடியா கிடச்சா போதுன்னு சொல்லி அவங்க எடிட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த முறை சும்மா நச்சினி 4 கிளிப் அப்படிங்கிற இந்த மெத்தட்லாம் திமுகவுக்கு ஒர்க் ஆகாது. நச்சினி ஒரு 400 கிளிப்பாவது ஒரு மாதம் நீங்கள் இறக்க வேண்டும். வெறும் 50 நாள் மட்டும்தானே இருக்குது. 400 கிளிப்பாவது நீங்கள் ரவுண்டு விட்டு அதை ட்ரெண்ட் அடிக்க வைக்கணும். அப்படி ட்ரெண்ட் அடிக்க வச்சா மட்டும்தான் இந்த சோஷியல் மீடியா பவர் கூட உங்களுடைய பவர் காம்படிட் பண்ணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபெயிலியர் ஆயிருவீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப சூப்பராக அவங்களுடைய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ பிஜேபியும் கொஞ்சமாக இந்த எடிட்டர்ஸு, இந்த சோஷியல் மீடியாவில் வளம் வரக்கூடிய வீடியோஸுக்கெலாம் சூப்பரான எடிட்டர்ஸை ஹையர் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. இன்றைக்கி அவங்களும் இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியில் விட்டுருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கே, மக்களுக்கு நச்சினி 4 நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குதே அப்படின்னு சொல்லி தோணிச்சு. ஸோ பிஜேபி எடிட்டிங் பண்ணி போட்டுருவாங்க, தாவேக்கா சொல்லவே வேண்டாம், நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி களத்தில் இருக்காங்க இப்படின்னு சொல்கிறேன். எடிட்ஸ், மீம்ஸ், அவங்களுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போகிறதுக்கான ஈஸியான வழிமுறைகளான வீடியோ, இமேஜஸ், இது எல்லாத்தையுமே இனி இந்த 40-50 நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். அரசியல் கட்சிகளாக என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னு கேட்டால், திமுக வெளியில் வர பயந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்க முடியுது. ஏன்னா போகிற இடமெல்லாம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பு அலைகளை வீசுகிறார்கள். அது எம்பி கனிமொழி அவர்களுக்காக இருக்கட்டும், காங்கிரஸ் எம்எல்ஏ அவர்களாக இருக்கட்டும். போன தடவை கூட ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ உள்ள விட மாட்டோம், பாலம் கட்டித்தாரேன்னு சொன்னிலாப்பா, ஏன் கட்டித்தரல அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க. செல்வப்பிறந்தகை அவர்களை அவரையும் கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க ஈஸியாக ஓட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. எப்போவுமே அந்த தம்பிகள் அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. பிஜேபி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அவங்களுக்கு எதிர்ப்புகள் இல்லாதனாலும், ஆனாலுமே அவங்களுடைய மக்களுடைய இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் கொஞ்சம் லேகிங்காக இருக்கிற மாதிரி நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. பட் இன்டர்னலாக அவங்க அதெல்லாம் சரிப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நபர் யாரோ ஒருத்தவங்க அடுத்த வீட்டு குடும்பத்துக்கு போய் தாவேக்கா ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கிறது தெள்ள தெளிவாக புரிஞ்சிருச்சு. இன்றைக்கி சிபிஐ விசாரணை, முதல் நாள் விசாரணை முடிவடைந்தது. அடுத்த நாள் விசாரணை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அந்த காரை விட்டு அப்படியே வர்றாரு. அந்த காருக்கு மேலே எந்திரிச்சு நின்று டாட்டா காண்பித்து வந்த அந்த ஒரு சீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சாட்டை சொல்கிற மாதிரி பக்கா மாசாக தான் இருந்துச்சு. உண்மையிலேயே பக்கா மாசாக இருந்துச்சு, சொல்கிறதுக்காகலாம் கிடையாது. ஒரு சிபிஐ அலுவலகத்துக்குள்ளேருந்து அந்த கேட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன், இதோ உங்களுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது என்பதை மறுக்கவே முடியாது. ஸோ இந்த இடத்துல விஜய் அவர்கள் டெல்லியிலேருந்தே அவருடைய கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இனி போடுங்கடா உங்களுடைய எஸ்ஓபியை அப்படின்னு சொல்லி அவர் இனிமேல் தினசரி ரோட் ஷோ நடத்த போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
எங்களுக்கும் அதுதான் வேணும். விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கட்டும். இவ்வளோ நாள் விஜய் அவர்கள் வெளியில் வராததற்கு பல காரணங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. பனையூரை தாண்டி வரமாட்டார் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்ல, அவர் என்னப்பா உள்ளக்கே இருக்கார், வெளியில் வந்து அரசியல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் சொல்ல, பல கட்சி தலைவர்கள் சொன்னாங்க. பட் இப்போ தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையத்துக்கு கீழே நம்ம தமிழ்நாடு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வழியாக அவங்க கேட்கக்கூடிய இடத்தை கொடுக்க வேண்டும். அவங்களுக்கான கேம்பெயினிங்கான ஸ்ட்ராட்டஜி அவங்க வகுத்து அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும். எல்லாத்தையுமே பக்காவாக செய்யணும். இதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்தினாலும் சரி, இல்லை விஜய் அவர்கள் மக்களிடம் பேச வந்தாலும் சரி, இந்த 40-50 தினங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு கண்டென்ட்டாக வரப்போகுது அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. அடுத்ததாக விவசாயிகள் அவங்க சொல்லியிருக்காங்க, விவசாயிகளுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதில் அதனுடைய தலைவர் சொல்லியிருக்கார், நாங்கள் இந்த தடவை எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அவங்க விவசாய நிலங்களை விற்பனைக்கு இல்லாட்டி எங்கள் வாழ்வாதாரத்தை நசுக்கக்கூடிய பல வேலைகளை ஈடுபட்டிருக்காங்க, ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த கட்சிகளுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த கட்சிக்கு ஆதரவாக போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த திமுக தலைவர்களின் புகைப்படங்கள் அகற்றம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே நிறைய பேருடைய கருத்துக்களை பார்க்க முடிந்தது. இதோடு இவங்களுடைய புகைப்படம் இனிமேல் இங்கெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர், நிறைய பேர் அதை தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இல்லை, அதை பத்திரமா வச்சுக்கோங்க, அடுத்ததும் எங்களுடைய ஆட்சி தான், திமுக தொடரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்களுடைய புகைப்படம் அங்கே போக வேண்டும், அதனால் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னவங்களுடைய கருத்துக்களையும் பார்க்க முடிந்தது. அடுத்ததாக மன்சூர் அலிகான் குல்லாவை மாட்டிக்கிட்டு நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி வாயிலிருந்து ஏதோ எடுத்து பாக்கெட்டில் போடுறாரு அப்படிங்கிறது ஒருவேளை அந்த போதைப் பொருளாக இருக்குமோ என்று பலரும் கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்திருந்தாரு, நான் ஒரு ரூட் கேப் போட்டிருந்தேன், அதை பல்லுக்கு வந்து ஒரு கேப் போடுவாங்க, அது வந்து கலண்டுருச்சு, அப்படி கலண்டதை தான் நான் என்ன செஞ்சேன், எடுத்து பாக்கெட்டில் போட்டேன் அப்படின்னு சொன்னார். பட் அதை நம்புற மாதிரி இல்லை மன்சூர் அலிகான் அவர்களே. அந்த வீடியோவில் தெளிவாக புரியுது, நீங்கள் இங்கேருந்து எடுத்து மறுபடியும் எடுத்து வாயில் பாக்கெட்டில் போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறதுக்கு அப்படி என்ன தயக்கம் என்று தெரியல. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மார்க்கத்தில் இதெல்லாம் தவறு, இதெல்லாம் கொடூரமான தவறு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ மன்சூர் அலிகான் அவர்கள் ஏமாத்துறாரா இல்லை மக்கள் அவர் உண்மையிலேயே சொல்கிறது மாதிரி கேப்பு தான் கலண்டுருச்சா அப்படிங்கிறத கடவுள் பார்த்து கொள்வார். அடுத்தா விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில் ஒன்று சொல்லியிருக்காரு, நடிகர் விஜய் பாஜக மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டார் என நம்புகிறேன். நண்பர் விஜய் அவர்களை பாஜக மிரட்டி உருட்டி அவங்களுடைய கூட்டணியில் கொண்டு வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவர் என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டார்னா அவருடைய அரசியல் இதோடி சூன்யமாகிவிடும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இல்லை விஜய் அவர்களை அடிபணிய மிரட்டிய உருட்டிய அதெல்லாம் ஓகே இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களை யார் மிரட்டிய அரட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. வெறும் 4-6 சீட்டுக்காக மட்டுமே திருமாவளவன் அவர்கள் அவங்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அவரை நம்பி இருக்கக்கூடிய மக்களையும் கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. ஏன்னா சிபிஎம் கூட இன்னைக்கு சொல்லிட்டாங்க, எங்க ஒன்றும் இல்லாத காங்கிரஸுக்கு நீங்கள் கூடுதலான தொகுதி கொடுக்கும்போது சிபிஎம்க்குலாம் கொடுக்கக்கூடாதா, கம்யூனிஸ்ட் வச்சு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டார். இதே கேள்வியை கண்டிப்பாக விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் திமுக பார்த்து கேட்பாங்க. ஸோ எத்தனை தொகுதி அப்படிங்கிறது இன்னும் இழுபறியாகவே இருக்குது விசிகா விஷயத்தில். அதனால் விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் திருமாவளவன் அவர்கள் உணர்ந்து கொள்வார் அப்படிங்கிற கருத்துக்களை பார்க்க முடிந்தது. நிறைய பேருடைய அடுத்த கட்ட கேள்வி என்ன தெரியுமா, தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணை நேரில் சென்று பார்க்காத சிஎம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுவர்களை அழைத்து பேசுகிறார், ஆதங்கத்தை கொட்டிய பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ என்னால் பார்க்க முடிந்தது. அதில் இந்த ப்ராமிஸ் ராஜ் இருக்கார் பாருங்க, சத்யராஜனுடைய மகள் திவ்யா, அவங்கள எல்லாரும் தேடிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்களே, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சூழி, அது ஏதோ கிட்னி திருட்டுலாம் சொல்லி அவங்க பேர் அடிபட்டு இருந்துச்சு, அந்த சூழியை பேரையும் கூப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா சூழி திவ்யா இவங்க 2 பேருமே வந்து அடிக்கடி ஹே நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் எப்பேற்பட்டவங்க தெரியுமா, உங்கள் ஆள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்களை ரொம்ப பெரிய அளவில் கடுப்பேற்றிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ நீங்கள் எங்கேம்மா போனீங்க பாருங்கள், தூத்துக்குடியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு, மிஸ் திவ்யா சத்யராஜ் அப்படின்னு சொல்லி கேள்விகள் வந்துட்டுருக்கு. பரவாயில்ல, தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு வந்து ஏதாவது பேசுவாங்களா இருக்கும் நம்புவோம். என்டிகேவினுடைய ஒரு கூட்டம் அனுமதி வாங்கிய பிறகும் அதை காவல்துறை அந்த கூட்டத்தை போடுவதற்கு மறுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் நீளுமா இல்லை தேர்தல் விதிமுறைகள் வந்த காரணமாக இனி எல்லா பொதுக்கூட்டங்களும் நடக்குமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.